ஓம் நம சிவாய. திரிபுர சங்காரம். சௌனகாதி முனிவர்கள் சூத முனிவரை நோக்கி, மகாத்மாவே, சிவபெருமான் திரிபுர சங்காரம் செய்ததை ஆதியில் வியாச மகரிஷியால் தாங்கள் கேள்வியுற்ற வண்ணம் எங்களுக்கு சொல்லி இருப்பினும் அதை மீண்டும் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஆகையால் தயை வைத்து அதை சுருக்கிச் சொல்ல வேண்டும். மங்களகரமும் மனோகரமுமான சிவபெருமானுடைய அனந்த கல்யாண குணங்களை விசாரணை செய்வோருக்கும் சிவாராதனை செய்வோருக்கும் உண்டாகும் பலன்களையும் சங்கிரமாக சொல்லி அருள வேண்டும். திரிபுராசுரர் எந்த வம்சத்தில் பிறந்தவர்கள் என்பதையும், அப்புறமூன்றும் ஒரு காலத்தில் ஒன்று கூடிய பொழுது ஒரே கனையால் மகாபல பராக்கிரமசாலியான சிவபெருமான் எவ்வாறு சங்கரித்தார் என்பதையும் கூறியருள வேண்டும் என்று வேண்டினார்கள். அவர்களை நோக்கி சூத புராணிகர் கூறலானார். வேதவியாச பகவானால் கேள்விப்பட்ட வகையே உங்களுக்கு முன் கூறியவற்றை சுருக்கி சொல்லுகிறேன், கேளுங்கள். திரிபுராசுரர்களில் தாரகாக்ஷன் மூத்தவன், கமலாக்ஷன் இரண்டாமவன், வித்யுன்மாலி இளையவன். இவர்கள் மூவரும் சமானமான பலமுடையவர்களும், ஐம்புலன்களை வென்றவர்களும், உலகினை வெல்ல விரும்பினவர்களும், சமதமாதி குண சம்பந்திகளும். சமதமாதி குணம் அப்படின்னா மனிதர்களை இனம், மொழி, மதம் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம பேதமின்றி நடத்துபவர்களாம். சத்தியவான்களுமாக விளங்கினார்கள். அவர்கள் மேருமலையை அடைந்து வசந்த காலத்தில் தவம் செய்தற்கு வேண்டி புஷ்பம் முதலான போகங்களையும், வீணை, மிருதங்கம், புல்லாங்குழல் முதலான நாதங்களையும் வெறுத்தும், கிரீஷ்ம காலத்தில், கிரீஷ்ம காலம் அப்படின்னா ஆனி மற்றும் ஆடி மாதமாம், அந்த நேரத்துல வெப்பம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சூரிய காந்தியை லட்சியம் செய்யாமல் பஞ்சாக்னி மத்தியில் இருந்தும் தங்கள் மனோபிஷ்டங்களை பெறும் வண்ணம் அன்போடு யாகம் செய்தார்கள். மகா பிரதாபத்துடன் மழை காலத்தில் ஆறுகள் தலைக்கு மேல் ஓடும்படியும், சரத்காலத்தில், சரத்காலம் அப்படின்னா சித்திரை, வைகாசி, அந்த மாதிரி வசந்த காலத்தை சரத்காலம்னு சொல்றாங்க, மிக்க ரம்யமான நெய் முதலியவற்றால் பக்குவம் செய்த மனத்துக்கு விருப்பம் தரத்தக்க கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிட்டு கொண்டும், புலன் உணர்ச்சிகளை நீக்கியும், பசி தாகங்களை வெறுத்தும், பசியுள்ளவர்களுக்கு கந்தமூல பலங்களை கொடுத்து உதவியும், கலங்காத மனத்துடன் ஆகாரத்தை வெறுத்தும் இருந்தார்கள். ஹேமந்த ருதுவில், ஹேமந்த ருது அப்படின்னா முன் பனிக்காலம், அதாவது மார்கழியும் தை மாசத்தை சொல்றாங்க. தைரியத்தால் மலை உச்சியில் பனி சலத்தில் உடல் நனைய பெற்றும், மெல்லிய நனைந்த ஆடையுடுத்தியவராகியும் விளங்கினார்கள். சிசிருதுவில், சிசிருது அப்படிங்கிறது மாசி பங்குனி மாதங்களாம். ஜலத்தில் இருந்து கொண்டும் மன விருப்பங்கள் கைகூடும் என்று உற்சாகமுடையவர்களாய் கிரமமாக பெரும் தவம் செய்து இரவும் பகலும் பொழுது தெரியாமல் 100,000 வருஷங்களை நொடிப்பொழுதாக கழித்தார்கள். பிறகு பிரம்மன் தேவமுனி கணங்களால் புடைசூழப்பட்டு அவர்கள் தவத்திற்கு இறங்கி காட்சியளித்து சந்தோஷத்துடன் அவர்களை நோக்கி நல்ல வார்த்தைகளால், ஓ தைத்திய சிரேஷ்டரே, நீங்கள் எதை கருதி இவ்வளவு கடுந்தவம் செய்கிறீர்களோ அதை சொல்ல வேண்டும். நான் உங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் கொடுப்பேன். உங்கள் கருத்தை வெளியிட வேண்டும் என்று கேட்டார். அசுரர் மூவரும் உலகங்களுக்கு பிதாமகனான பிரம்மதேவனை வணங்கி கை கட்டி நின்று, சிருஷ்டிகர்த்தாவே, இவ்வளவு பலமுடைய எங்களுக்கு தக்க வீடு ஒன்று வேண்டியிருக்கின்றது. பகைவர்களால் வெல்ல முடியாததும், சுகத்தை கொடுக்க வல்லதும், தேவர்களாலும் அழிக்க முடியாததும், பொன்மயமானதுமாக விளங்கும் பட்டணத்தை விரும்பினேன் என்று தாரகாக்ஷன் கேட்டான். மிக சிறந்த வெள்ளியால் செய்த பட்டணம் வேண்டுமென கமலாக்ஷன் கேட்டான். வஜ்ரம் போல கட்டியாயிருக்கும் இரும்பால் செய்த பட்டணம் வேண்டும் என்று வித்யுன்மாலியும் கேட்டான்.
தாரகாசுரன் புதல்வர்களாகிய அம்மூவருக்கும் கேட்டபடியே கைகூடும் என்று பிரம்மதேவர் கூறினார். மீண்டும் அம்மூவரும் எங்களை ஒருவரும் ஜெயிக்க முடியாதபடி எங்களுக்கு சாகாவரம் தர வேண்டும் என்று வேண்டினார்கள். அதற்கு பிதாமகன், அசுரர்களே, மடியாதிருப்போர் வையகத்தில் ஒருவரும் இல்லை. கற்பகாலங் கழியாயினும் யானும் இந்திராதி தேவர்களும் திருமாலும் கூட மடிவோம். ஈசன் ஒருவனே சாகாத தன்மையன். ஆதலின் சாகாத வரத்தை தவிர வேறேதேனும் வேண்டியவற்றை கேளுங்கள் என்று கூறினார். அதற்கு அசுரர்கள், அண்ணலே, அவ்வாறானால் பொன், வெள்ளி, இரும்பினால் அமையும் எங்கள் 3 புறங்களும் பூமி, அந்தர ஸ்வர்க்கம் என்னும் திரிலோகங்களின் 1000 வருடத்திற்கு ஒரு முறை ஒன்று சேர்வதும் மீண்டும் விரும்பிய இடத்திற்கு செல்வதுமாக வரமளிக்க வேண்டும். அப்புறங்கள் 3ம் ஒன்றுபடும் போது உலகங்கட்கெல்லாம் சுத்த வீரராகவும் தன்னிகரற்றவருமாக விளங்கும் சங்கர பகவானே வருஷா காலத்தில் அபிஜித் முகூர்த்த நேரத்தில் அழித்தாலன்றி வேறொருவராலும் நாங்கள் சாகாதிருக்கவும் வரமருள வேண்டும் என்று கேட்டார்கள். கமலாக்ஷன் அவ்வண்ணமே கைகூடுக கமலாசனன், அதாவது பிரம்மதேவன், அவ்வண்ணமே கைகூடுக என்று கூறி தம் சத்தியலோகம் சேர்ந்தார். வருஷா காலம் அப்படிங்கிறது மழை காலமாம். தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி 3 பேரும் வரம் கேட்டிருக்காங்க. எப்படியா? சங்கர பகவான் அவங்கள வருஷா காலத்துல அபிஜித் முகூர்த்தத்துலதான் அழிக்கணும், வேற யாரால எங்களுக்கு மரணம் நிகழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, கேட்டிருக்காங்க. அப்போ இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு வெற்றி தரும் நேரமாம், ஒரு தோஷமற்ற நேரம். அது மிகவும் சக்தி வாய்ந்த நேரம், அதாவது தோஷங்களை அழிக்கும் திறன் கொண்ட நேரமாம். இப்போ ஒருவேளை ஒரு நாள்ல நட்சத்திரம் சரியில்லை, நேரம் திதி ஒன்றும் இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்தா இந்த அபிஜித் முகூர்த்தத்துல நம்ம பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சுக்கலாமா. அது எப்போ அப்படின்னா மத்தியான நேரத்துலதான் இருக்குமாம். இது மதிய நேரத்துல 48 நிமிடங்கள் நீடிக்குமாம். டெய்லியுமே இருக்கான். இது பஞ்சாங்க தோஷங்கள் அற்றதாம் இந்த அபிஜித் முகூர்த்தம். ஓம் நம சிவாய.